சுனிதா, ஊருக்கு போயிட்டு எப்போ திரும்பி வருவ? அட, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கியே. சுனிதா சொல்லு, எப்போ வருவ? சுனில், ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே திரும்பி வந்துருவா. அக்கா, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? இல்லப்பா, வேண்டாம். சுனிதாவுக்கு? ஏய், உனக்கு எதா வேணுமா? அக்கா, போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏய், சொல்லேண்டி. சும்மா இருக்கா? சுனிதா, முதல்ல என்ன பிரிஞ்சு போற. உன்னை பார்க்காம ஒரு நாள் போறது பெரிய விஷயம். முகம் கொடுத்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயேன். அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்துடுறேன். சீக்கிரமாம்மா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வா. என்ன பாக்குற? உன்னை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரையா கிஸ் பண்ண முடியும்? அக்கா, என்ன நடக்கிறதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்? நான் இங்க வந்ததுல இருந்து உன் புருஷன் எனக்கு ரொம்ப மரியாதை தராரு. உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. எப்படி இப்படி மாறினாரு? எனக்கே புரியலடி. பொறுத்திருந்து பாப்போம். வேதாளம் எப்ப முருங்கை மரம் ஏறும்னு யாரால சொல்ல முடியும்? அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அக்காவும் தங்கச்சி உட்காந்துட்டு இங்க என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, சீக்கிரமா வாங்க. என்ன மாப்பிள்ள, பொண்ணு பிடிச்சிருக்கா? போட்டோல பார்த்து பிடிச்சதுனால தானே எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிருக்கேன். சரி, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாம்பளை தட்டு மாத்திக்குவோம். நட்ராஜரின் மகளும் எனக்கு மைதனியாய சுனிதாவே, கருப்பையாவின் மகனும் சக்திவேலும் தம்பியுமான பாண்டிக்கு திருமணம் செய்து தர மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நானும் சம்மதிக்கிறேன். கொஞ்சம் உள்ள வரியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? குழந்தைக்கு காது குத்த போற, அவளை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வா சொல்லிட்டு இப்ப நிச்சயமா பேசுற. அவன் முகத்து கூட காட்டாம ஹாஸ்டல்ல பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தேன். அவளை இப்படி இங்க கொண்டு வரதுன்னு யோசிச்சேன். அதனால ஒரு சின்ன போய் சொல்லி உனக்கு காது குத்துனேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வை, நான் உன்னை கேட்டேனா? கேட்கல. இருந்தாலும் எனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொறுப்பு? அவன் மூஞ்சு மொகர கட்டிய பொறுப்பு இருக்கிறவன் இப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கவே மாட்டான். கள்ளச்சாரையும் காய்ச்சிட்டு அவன் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்கா, யார் யாரை வச்சிருக்காரு இந்த ஊருக்கே தெரியும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான். அவன் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கினேன்? எண்ணி பார்க்கல, 2-3 கட்டு கொடுத்தான். உன் நெஞ்சில இறக்கமே இல்லையா? கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல தான் பணம் கொடுப்பாங்க. இங்கே மாப்பிள்ள பணம் கொடுத்திருக்கான். அது நினைச்சு சந்தோஷப்படாம நீ ஒப்பாரி வைக்கிறிய. அவளை வெட்டி நான் ஆத்துல போட்டாலும் போடுவேனே தவிர சத்தியமா இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பாக்கலாடி, என்ன பண்ணுவேன்? அவளை எஸ்கேப் பண்ணி வச்சுக்கலன்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்காது. நான் ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டு சுத்தி ஆளுங்க இருக்கு. விடிஞ்சா கல்யாணம். அக்காவும் தங்கச்சியும் புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹலோ சுனில், நான் சுனிதா பேசுறேன். என்ன பிரிஞ்சு உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதே. சுனில், நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு. ஓகே, நான் சீரியஸா கேக்குறேன், சொல்லு. குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக என் அக்கா புருஷன் என்ன அழைச்சிட்டு வர சொல்லல. என்
அக்கா கிட்ட போய் சொல்லி நான் இங்க வந்த உடனே எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கான். விழிஞ்ச கல்யாணம். எனக்கு பயமா இருக்கு. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? மாணவர் வரைக்கும் போனாலும் பயப்படாத. அங்க போய் திரும்பி பார்த்தா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் தான் உட்காந்துருப்பேன். நீ தைரியமா இரு. ஹலோ சுனில், நான் சுனிதாவோட அக்கா பேசுறேன். நீ உடனே கிளம்பி வந்து எப்படியாவது இங்கேருந்து சுனிதாவை அழைச்சிட்டு போயிடு. இனிமே எங்களால உனக்கு போனும் பண்ண முடியாது, வெளியில வரவும் முடியாது. அக்கா, கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் புருஷனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இரு, சுனிதா கிட்ட கொடுக்குறேன். சுனில். ஹே, அவன் யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன, நான் கிளம்புறேன். சீக்கிரமா வா சுனில், நான் காத்துட்டு இருப்பேன். ஐயோ டேய், என்னடா அவன் வரேன்னு சொன்னா அந்த சுனில இன்னும் வர காணுமே. அவன் வருவான் வருவான்னு சொல்லி அவன் உள்ள தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ எனக்கு திக்கு திக்குன்னு வயித்துல கலக்குதுடா. பா, வந்து கடிச்சா. என்னடி புடவைலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்ட? நான் கட்டிக்கலனா அவனுங்களே கட்டி விட்டுருவானுங்க போல இருக்கு. எதுக்கு வீணா சண்டை போடணும்? அதான் நானே கட்டிக்கிட்டேன். என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? இன்னும் சுனில் வரல தெரியுமா? அவன் எப்பவும் இப்படிதான் தவிக்க விடுவான். விளையாட்டு புத்தி ஜாஸ்தி, ஆனா எப்படியும் வந்துருவான். என்ன ஓடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு, அவன் வரானான்னு பாக்குறேன். ஆசனம் சமர்ப்பயாமி, பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி, சக்திம் சமர்ப்பயாமி, ஆத்மீயம் சமர்ப்பயாமி, சமர்ப்பயாமி, ஆனந்தம் சமர்ப்பயாமி, சமர்ப்பயாமி, நமஸ்காரம் சமர்ப்பயாமி, நவீனாம் சமர்ப்பயாமி, ஆபரணம் சமர்ப்பயாமி, சமர்ப்பயாமி. தங்கச்சி ரெடியா? சீக்கிரம் போய் கூட்டா. முகூர்த்தங்களை நெருங்கிடுச்சு, சுனில் இன்னும் வரல. பொறுமையா இரு, வந்துருவான். என்னை விட நீ டென்ஷன் ஆகுற. நேரம் நெருங்க நெருங்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு கிண்டலா இருக்காடி? அக்கா, மணவர வரைக்கும் நான் போனாலும் எனக்கு தாலி கட்டுறது சுனிலா தான் இருக்கும். நீ கவலைப்படாம இரு. என்னவோ, உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி. ஐயோ, என்னம்மா இங்க என்ன வேலை? மேல போய் பொண்ணு ரெடி பண்ணு. சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுச்சு, பொண்ணு அழைச்சுட்டு வாங்க. சுனிதா, உன்னை மணவரைக்கு அழைச்சிட்டு போக வராங்க. இது வரைக்கும் வராது சொல்லு, இனிமே வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? வேற வழியே இல்லையா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இன்னும் ஒரு வழி பாக்கி இருக்கு. மாலை எடுத்துக்கிறான். மாலை போட போறியா? போடுங்க. அர்க்யம் சமர்ப்பயாமி, ஆஜமனீயம் சமர்ப்பயாமி. என்னடா கழுத்துக்கிட்ட கை வச்சு? சுனிதா, எங்க வந்த? சொல்லு, எதுக்கு வந்த? கல்யாணம் முடிஞ்சிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணலான்னு வந்தியா? கல்யாணம் நடக்கல. என் அக்கா தான் உயிரை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திட்டா. சந்தோஷம் தானே? இப்ப சந்தோஷம் தானே? சுனிதா, எதுவும் பேசாத. போ, இங்க இருந்து போயிடு. போ.
எப்படி இருக்கு சுனில்? பொசிஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஓப்பனர் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். எல்லா டெஸ்ட்டையும் எடுத்திருக்கேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் குழந்தை இங்கே இருக்கணும்ட்டு இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். பார்த்துக்கோ. எதுக்கு கண்கலங்குற? பயமா? நம்ம ஊர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன் நம்ம பையன் சுனில். அவன் தான் இந்த ஆபரேஷன் பண்ண போறான். அப்புறம் என்ன பயம்? கம், தைரியமா போலாம். வாம்மா. சுனில், 1 செகண்ட். சாதாரணமா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. உங்க விஷயத்துல 2 தடவை தட்டி இருக்கு. புரியல சார். அதான் முதல்ல கனடா போறீங்களான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னுட்டீங்க. இப்போ இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு. இல்லை டாக்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சித்தி சித்தி, ஏன் சித்தி அழுறீங்க? ஒண்ணுமில்ல. எங்க வரக்கூடாதோ அங்க வந்துட்டேன். யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவனை பார்த்துட்டேன். இப்போ உன் உயிர் அவன் கையில இருக்கு. உங்க அம்மாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுடுவானோன்னு